ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஆச்சாரிய பாபாஜியின் மாணவன் சிவஜோதியின் அன்பு வணக்கம். இது குரு பெயர்ச்சி சிறப்பு பொது பலன்கள் பதிவு பாகம் 2. போன பதிவில் நம்ம குரு பெயர்ச்சிக்குரிய சிறப்பு தகவல்களை பற்றி பார்த்தோம். குருவனுடைய மகத்துவம், குரு பெயர்ச்சியினுடைய சிறப்பு விசேஷங்கள் அதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மேஷம் முதல் கன்னி ராசி வரை இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்குரிய குரு பெயர்ச்சி சிறப்பு பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவில் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 6 ராசிகளான துலாம்லேருந்து மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்குரிய குரு பெயர்ச்சி சிறப்பு பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன். துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து குரு நகர்ந்து 10ஆம் இடத்துக்கு வராது. 10 கூடிய குரு என்ன பண்ணுவார்? 10 கூடிய குரு பதவியை பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவியை பறிக்கும்னா துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவுடைய பார்வை விருத்தி பண்ணும் அப்படின்னும் பொழுது 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விழுறதுனால வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இந்த வேலையிலேருந்து அதை விட வேற சிறப்பான ஒரு கம்பெனிக்கு வேற ஒரு கம்பெனிக்கு அவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பொன் பொருள் கொடுக்கக்கூடிய இடம். தனக்காரகனான குரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும், பொருளாதார புத்தி உண்டாகும். ஆதிசங்கரர் அன்னைக்கு இந்த ஏழை பிராமணனுக்காக கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க மழையை போய் வச்சார் மகாலட்சுமி அருள். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி கடாட்சம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால துலாம் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால செல்வம் துலாம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல சேரும், கோடி கோடியாக கொட்டும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொன்னான ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சி புண்ணிய காலம். அதே போல சிறப்பான பலன்களையும் கொடுக்கும். 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வன்னி, வாகனம், இந்த மாதிரியான வீடு வசதி வாகனங்களை, சொத்து சுகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேமமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் இந்த குரு பெயர்ச்சி காலம். இந்த நேரத்தில் இவங்க துளாராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ஹோம் லோன், ஹவுசிங் லோன் போட்டு இந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த விட கொஞ்சம் பெருசாக இருக்குது வாங்கிக்கலாம், பெரிய வீடாக வருது அப்படின்னு யாராவது சொல்லும் போது கம்மியான ரேட்டுக்கே வருது, ஒரு லோனை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பழைய லோனை க்ளோஸ் பண்ணி புது லோனை போட்டு வீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வேறு இடத்துக்கு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடைய பார்வை துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அதனால 11, 12ஆம் இடத்துல விழுறதுனால விரைய செலவுகள்லேருந்தும், ஏன்னா இப்போ குருவோட பார்வை 2ஆம் இடத்துல வர்றதுனால சனியோடைய விரைய பார்வையை இந்த குருவுடைய 2ஆம் 5ஆம் பார்வை மட்டுப்படுத்தும். அதனால மற்ற கிரகங்களுடைய எல்லா விதமான தோஷங்களையும் இந்த குரு 10ல் கெடுத்துருவார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த துளாராசிகளுடைய துன்பமெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சி புண்ணிய காலம். இந்த குரு பெயர்ச்சி காலம் சிறப்பான காலம். ஏன்னா இது புண்ணிய காலம்னு ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த குரு 10ல் துலா ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை சாதிக்க போறார். விருச்சிக ராசிக்கான சிறப்பான குரு பெயர்ச்சி பலன்கள். இது வரைக்கும் குரு 8ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு இருந்தார். 5ல் சனி, 8ல் குரு. இந்த கடந்த சில வருஷமா விருச்சிக ராசிக்காரங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. ஏன்னா 4ல் ராகு, 10ல் கேது, 5ல் சனி, 8ல் குரு. பொதுவாகவே இந்த 4 ஸ்தானங்களுமே 4 கிரகங்களுக்குமே ஏற்புடையது கிடையாது. 10ல் கேது பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கும். ராகு 4ல் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இது வரைக்கும் செய்த எல்லா விதமான கர்மாக்களுக்கும் ஏற்ற ஒரு தண்டனையோ, தொந்தரவோ, பிரச்சனைகளோ உண்டாகிருக்கும். 8ல் குரு இருந்துச்சுன்னா தேவையில்லாத பழி, அவமானம் முதலான விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து தேவையில்லாத அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு பொன்னான காலம். ஏன்னா குரு 8ஆவது இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அதனால ஓடி போனவன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டவன், விடுவிற்றவன், வெளியில் வந்தவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் 9ல் குரு இருக்கோ அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு டைம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருது. அது இல்லாமல் குருவுடைய பார்வை ராசியிலே வருவதனால என்னென்னலாம் விருச்சிக ராசிக்காரங்க நினச்சாங்களோ அதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 5ல்
இருக்கக்கூடிய சனி மேலேயும் விழுறதுனால இது நாள் வரைக்கும் சனி பகவானால் ஏற்பட்ட எல்லா விதமான தொந்தரவுகளும் விருச்சிக ராசிக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய எல்லா விதமான சோதனையும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம். முடிவுக்கு வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா இப்போ குரு வந்துட்டார், கடகத்துக்கு வந்ததுனால இனிமேல் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டைம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. சந்தோஷமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த முயற்சிகள் எல்லாம், ஏன்னா குரு 8ல் இருக்கும்பொழுது எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு தடை ஏற்படுத்திருக்காரு. பணம் வரும், ஆனால் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு விரையத்தையும் கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த வேகத்தில் பணம் போயிருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த டைமில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். குறுகிய கால சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். 2, 1. குறுகிய கால சுற்றுப்பயணம்னா அப்படியே ஜாலியாக ஒரு சின்ன ஒரு சிங்கப்பூர் ட்ரிப்பு, ஒரு மலேசியா ட்ரிப்பு, அந்த மாதிரி எங்கேயாவது வெளிநாடு வெளி ஊர்களுக்கு போகிறதுக்கான கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கான சான்ஸ் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா எல்லாருக்கும் குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ரொம்ப ஒரு அடிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால குரு பகவான் இப்போ விருச்சிகத்துக்கு தாராளமாக கொடுப்பார். ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி 9ல் உட்காந்துருக்கிறதுனால தனஸ்தானாதிபதியும் வாக்குக்குரிய அதிபதியும் 9ல் இருக்கார். தன பாகியத்தை கொடுப்பார். அதே போல் புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் குருவாக இருக்கிறதுனால அந்த இடத்தையும் குரு பார்க்கிறார். இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குருவாயூரப்பன்கிட்ட வேண்டி துலாபாரம் செலுத்துறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கோ. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுறதுனால விருச்சிக ராசிக்கும் 2ஆம் இடத்துக்கும் 5க்கும் அதிபதி குருவாக இருக்கிறதுனால உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் குழந்தை பாக்கியத்துக்கு ஆசைப்படுறவங்க, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கலைத்துறையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த காலத்தில் அதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சினிமாவில் நான் ட்ரை பண்ணுறேன், நடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா 5ஆம் இடம் கலைத்துறையை சம்பந்தப்பட்டது. அதனால் விருச்சிகத்துக்கு குருவுடைய பார்வைக்கு ரொம்ப பலமான பார்வை 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை விருச்சிகத்துக்கு 5ஆம் இடமான மீனத்தில் அவருடைய சொந்த வீட்டிலே விழுறதுனால இந்த விஷயம் கலைத்துறையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு அந்த கலைத்துறை சார்ந்த அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விதவிதமான வித்தியாசமான நல்ல சிறப்பான பலன்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பொன்னான காலம் இந்த குரு பெயர்ச்சி காலம். தனுசு ராசிக்கான சிறப்பான குரு பெயர்ச்சி பலன். தனுசு ராசிக்கு இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து சஞ்சாரம் பண்ணார். இப்போ 7ஆம் இடத்துலேருந்து மாறி 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் அப்படின்றது குருவுக்கு ஒரு நல்ல ஸ்தானமா அப்படின்னா குரு மறைவு, குருவுடைய மறைவு ஸ்தானம். இருந்தாலும் தனுசுக்கு அதிபதி குரு. தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கலனாலும் அவர் எப்பவும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அதன் அடிப்படையில் குரு 8ல் இருந்தால் கூட தனுசுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 12ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது அஷ்டம குருவாக இருந்தாலும் விரயஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் சுப விரயங்கள் ஏற்படும், நல்ல செலவுகள் ஏற்படும். வருமானம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுறது, புதிய விஷயங்கள் வாங்குறது, மேற்கல்வி பயிலணும்னு நினைக்கிறது, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்குவாங்க. அதே போல் 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பத்துலேருந்தே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்துருக்கு. வீட்டிலையோ சரி, வேலையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் தாயாரோட உடல்நிலையில் எவ்வளோ விஷயங்கள், எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களால் இந்த நேரத்தில் அனுபவிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்பொழுது அதுக்கு எடுத்து அந்த அனுபவிக்க விடாத அளவுக்கு அத்தனையும் பண்ணுவார். ஏன்னா சனியோடைய நேரடி பார்வை தனுசு மேலே விடுறதுனால எத்தனை விஷயம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஏசியே வீட்டில் இருந்தால் கூட ஏசியோட கூலிங் குறைஞ்சி போயிருக்கும்.
அந்த மாதிரியான விஷயங்கள். வீட்டில் எவ்வளோ பிரைட் லைட் இருந்தாலும் அது வந்து ஃபியூஸ் போகிற மாதிரி இல்லைன்னா பழுதுபட்டு மாந்திர மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கும். ஏன்னா சனியோட தாக்கம் வந்து அந்த மாதிரி எவ்வளோ விஷயத்துக்கு எவ்வளோ சுகத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயத்தையும் குறைச்சிருவார். இப்போது அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக். ஏன்னா குருவோட பார்வை சனி மேலே விழுறதுனால இந்த 6 மாத காலத்துக்கு சனி பகவான் அடிக்கிறது தான். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் குரு பகவான். அதுவும் அவர் 8ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால இந்த நேரங்கள் தனுசு ராசிக்காரங்க புதிய முயற்சிகளில் எதிலையும் இறங்காமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக முன் நின்று இந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சுபகிரகமான குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் நல்லது தான் பண்ணுவார். ஆனால் கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு அவர் வந்து நல்ல உச்ச நிலையில் இருக்கிறதுனால அவர் யாருக்கும் பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார். அவர் தான் கெடுதல் பண்ண மாட்டாரே என்ற தைரியத்தில் எந்த வகையிலையும் ரொம்ப முயற்சி பண்ணி எதிலையும் ஈடுபட்டு பிரச்சனையை நம்ம வாங்கிக்கக்கூடாது. அதனால் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அவங்களுடைய முயற்சியை செயல்படுத்துகிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்கெல்லாம் வாராகி அம்பாளை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே போல் வாமன அவதாரம் மகாவிஷ்ணுவுடைய 5வது அவதாரமான வாமனரை வந்து வழிபாடு பண்ணுறது மூலமாக இந்த குருவுடைய பாதிப்புலேருந்து வெளியில் வரலாம். கோயிலுக்கு போய் நெய் விளக்கேற்றுறதுக்கான எண்ணெயை வந்து கொடுத்து தினமும் வந்து பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக எப்பெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியுதோ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. குருவுக்குரிய அதிதேவதையான பிரம்ம தேவதையோ இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது மூலமாக எனக்கு குருவுடைய அருள் கிடைக்கணும். குருவுடைய ராசி அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம குருவுக்குரிய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ண சொல்லுவோம். குரு பகவானுக்காக இல்லை, குரு பகவானுடைய அருளை பெறுவதற்காக நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண சொல்லுவோம். தட்சிணாமூர்த்தி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லுவோம். தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான், பிரம்மதேவன் முதலான தெய்வங்களை வழிபாடு பண்ணி இந்த குருவினுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய கடுமையான தாக்குதல் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு நிவர்த்தி அடைகிறதுக்கான மார்க்கத்தை அடையுங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்துலேருந்து தவிர்க்கணும், இதுலேருந்து வெளியில் வரணும்னா தர்ம திரிகோணமாக இந்த தனுசு ராசி வர்றதுனால ஏராளமான தர்மங்கள் பண்ணுங்கள். 8ஆம் இடம் அப்படின்னும்போது இந்த நேரத்தில் வந்து இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸில் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது பிரச்சனைகள் ஏற்படும். துரியோதனனுக்கு 8ல் குரு இருக்கும் பொழுது தான் வந்து யுத்தத்தில் தோற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண வழக்கு உண்டு, ஒரு சொல்லாடல். தனுசு ராசிக்காரங்க எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா, கோயிலுக்கு போய் நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபடுறது மூலமாக சிவபுராணம் படிங்க, விஷ்ணு சாஸ்திரநாமம் படித்தாலும் நல்லது. இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்தோத்திரங்களை வந்து பாராயணம் பண்ணுங்க. இந்த துரியோதனன் யுத்தத்தில் வந்து தோற்றது அவனுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் ஈடுபடாதீங்க. எல்லா நேரத்துலையும் ஒரு 3லேருந்து 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் குரு வந்து அதிசாரத்தில் சிம்மத்துக்கு வருவார். அப்புறமா உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளையும் குரு பகவானே நிறைவேற்றி கொடுப்பார். அதுவரை இந்த காலம் வந்து தனுசுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இலக்கை நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலம், பொன்னான காலம் பொன் போன்ற மாதிரி பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமை கடலினும் பெரிது. இதுதான் தனுசு ராசிக்குரிய குரு பயிற்சி சிறப்பு பலனுடைய ஒரு சுருக்கம். மகர ராசிக்குரிய சிறப்பு குரு பயிற்சி பலன். மற்றற்ற மகிழ்ச்சி வந்து இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்க இருக்கு. ஏன்னா இது காலம் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து, அதாவது 6ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து அவருடைய கோச்சார பலன்களை வந்து கொடுத்துட்டு வந்தார். ஒரு பழமொழி உண்டு, 6ல் குரு ஊரில் பகை உண்டு. அப்போது தேவையில்லாத வம்புகள் வழக்குகள் எல்லாத்தையும் கொடுத்து இத்தனை காலத்துக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருப்பார் மகர ராசிக்காரங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து 7.5 சனி வந்து போன டைமு. இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் குரு வந்து அவருடைய வேலையெல்லாம் செஞ்சிருப்பார்.
இப்போ தான் ஒன்று போச்சே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அடுத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விடுதலையாகி 6ஆம் இடத்துலேருந்து குரு 7ஆம் இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டார். 7ஆம் இடத்துல குரு வந்ததுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, குரு மகர ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். மகர ராசி தன்னுடைய 7ஆம் பார்வையா, ராசிக்கு 3ஆம் இடமான 5ஆம் இடத்தை, அதாவது தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். இதனால் என்னென்ன கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்குன்னா, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு குறையும். அண்ணன் தம்பி கூட நாங்கள் 10 மாதமாக பேசிக்கல, 10 வருஷமாக பேசல அப்படின்ற விஷயம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் தீரும். அவங்க மூலமாக ஆதாயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சொத்து 7ஆம் இடத்துல இருந்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி சம்பந்தப்பட்டு மனைவியோட வீட்டில் இருந்தோ இல்லை மனைவியால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். மனைவி பேரில் தொழில் சார்ந்த விஷயங்கள் துவங்கிறதுக்கான ஒரு நேரம். மனைவியுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு டைம். அதே சமயம் மனைவியோட உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மனைவியார் கணவன், ஏன்னா பெண்களாக இருக்கும் பொழுது பெண்களாக இருக்கும் பொழுது கணவன், ஆண்களாக இருக்கும் பொழுது மனைவி. அவங்களுடைய கணவன் மனைவி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, திருமணமாகாதவங்க என்ன பண்ணலாம்? இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகலையேன்னு கோயில் குளமாக சுற்றிட்டு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே குரு 7ல் வந்ததுனால, ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதுக்குரிய ஒரு நேரம் தான் இது. குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? அந்த குரு பலம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா ராசியை குரு பார்க்குறார், அதே போல் 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்றதுனால நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக அமோகமாக நடக்கும். அது தவிர வேலை சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வருமானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சி காலம். இந்த நேரத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிய சொத்துக்கள் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சாலும் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ஆனால் 3ல் சனி இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. பழைய விஷயத்தை வாங்கி பழைய வீட்டை வாங்கி நான் ஆல்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போய் தேவையில்லாத சொத்து சிக்கல்களில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் நீங்கள் எவ்வளோ பணம் உங்களுக்கு வந்தாலும் ஏதாவது வகையில் செலவு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். 8ல் கேது இருக்காருன்றதுனால அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை பண்ணுங்க மகர ராசினியர்களே. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான மகிழ்ச்சியை கொடுக்கும். கும்பராசிக்கான சிறப்பான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு இது காலம் வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ல் வந்திருக்கார். 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு பழமொழியே உண்டு. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தவங்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். வம்பு வழக்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது 6ல் குரு ஊரில் பகைனா தேவையில்லாத வம்புகள் வரும்னு கிடையாது. இவங்க இருக்கிறத நியாயமாக பேசிடுவாங்க, அதனாலேயே பாதி பிரச்சனைகள் வந்துடும். அதுதான் விஷயம். 2ஆம் இடத்து குரு பார்க்குறாருன்றதுனால இருக்கிறது எல்லாத்தையும் பேசிடுறதுனால 6ஆம் இடத்துக்குரிய குரு வேலையை செய்ய ஆரம்பிப்பார். 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் குரு பார்க்கறதுனால என்னென்ன பலன்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னா, தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு காலம் இது. ஏன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், 2 யூனிட்டை 3 யூனிட் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல நம்ம வாடகைக்கு எடுத்து இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில், ஏன்னா ஒரு காலகட்டத்துக்குரிய நேரம் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த இடமாற்றம் நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால, அதே 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் மூலமாக வருவாயை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் அமோகமாக நடக்கும். பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள்,
அதாவது புதிய புதிய சொத்துக்கள் வாங்குறது, நல்ல விஷயங்கள் பண்ணுறது. இப்போ குடும்பஸ்தானம்ன்றதுனால வீட்டுக்கு வந்து நகை வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி போடுறது. ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் இந்த பொருள் இல்லை சார், இல்லை வாஷிங் மிஷினில், இன்றைக்கி வாஷிங் மிஷின் டிவி எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்த விஷயம் இல்லை, புதுசாக அதை வந்து பழசு இருந்தாலும் பழசாயிடுச்சு, நான் புதுசாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழசை போட்டு புதுசாக வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சி காலம். பழையன கழிதல் புதியன புகுதல்ன்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கழித்து புதுசாக ஒரு பொருளை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி காலம். எனினும் இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்காக பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் வந்து பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் சார்ந்த இடங்கள்லையோ வேலை சார்ந்த இடங்கள்லையோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் உச்ச நிலையில் இருக்கார். அவர் 11ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதின்றதுனால வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கும். தென்குடி திட்டைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். குருவாயூருக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா குருவாயூர் அப்பனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மூலமாக கும்பராசிக்காரங்கள், ஏன்னா கும்பம்ன்றது காற்று ராசி, காற்றுக்குரிய அதிபதி வாயு பகவான். இந்த வாயு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படக்கூடிய அந்த குருவாயூர் புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தென்குடி திட்டை இந்த இடத்துக்கு போய் குருவை வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமாக இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நல்ல பலன்களையும் கும்பராசிக்காரங்க அடையலாம். மற்றபடி கும்பராசிக்காரங்க எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ இந்த காலம் ஆல்மோஸ்ட் 7.5 ஆண்டு சனி வந்து 7.5 சனி முடியக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் குரு வந்து சனியை வந்து பார்க்கறதுனால சனியோட பாதிப்புகள் இதனால் வரைக்கும் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்களோ, சொன்ன சொல் என்னென்னலாம் விஷயங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதை செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்போ நிறைவேற்றிக்கிறதுக்கான நிறைவேறக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த குரு பயிற்சி காலம். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி அமையும். மீன ராசிக்குரிய குரு பயிற்சி பொது பலன்கள். 12 ராசியில் 12ஆவதாக இருக்கக்கூடிய கடைசி ராசி மீன ராசி. எல்லா ராசிக்கான குரு பயிற்சியும் கேட்டுட்டு நம்ம ராசி வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் இப்போதோ குரு பயிற்சி பலன் வந்துருச்சு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 5ல் குரு வந்துட்டாருனாலே அத்தனை விஷயமும் சக்ஸஸ் தான். 5ஆம் இடம் 9ஆம் இடம் ராசியும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. ஆக எல்லா இடத்துலையும் குரு பார்க்குறாருன்னும் போது 1, 5, 5ல் குரு இருக்கார், 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்றது இது ஒரு யோகமான ஒரு காலம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. மீனம்ன்றது குருவுடைய சொந்த வீடு. எப்பவுமே ஒரு கிரகம் வந்து தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையை பார்க்கும் பொழுது அது எல்லை இல்லாத சிறப்பான பலன்களை வந்து செய்யும். மீனம் வந்து யாருக்கெல்லாம் எத்தனாவது ராசியாக வருதோ, மீனம் வந்து யாருக்கெல்லாம் எத்தனையாவது ராசியாக வருதோ, எந்த பாவமாக வருதோ, அது குடும்பஸ்தானமாக இருக்கலாம், தனஸ்தானமாக இருக்கலாம், புத்திர பாக்கியஸ்தானமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கலாம், லாபஸ்தானமாக கூட இருக்கலாம். எந்த இடமோ அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்குரிய விஷயங்கள் வந்து தங்குதடையே இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். ஏன்னா குரு நின்ற இடத்த பாழ் பண்ணி பார்க்குற இடத்தெல்லாம் விருத்தி பண்ணுவார் அப்படின்ற விதிக்கேற்ப அவர் சொந்த வீட்டையே பார்க்குறார். அப்படிங்கும்பொழுது பொதுவாக ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் உச்சமாகி அதனுடைய சொந்த வீட்டை பார்க்கும். அந்த மாதிரி தான் உச்சமாகி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பொருந்திய கிரகங்களில் குரு ஒரு சிறப்பான இடத்துக்குரியவர். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சொந்த வீடான மீனத்தையே பார்க்கும்பொழுது மீனத்துக்குரிய கிரகங்கள் காரகத்துவங்கள் என்னென்னவோ அதெல்லாம் விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமான ஒரு மேன்மையான ஒரு பலன்களை கொடுக்கும். மேன்மையான ஒரு காலம். மேன்மையான சிறப்பு, எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். ஏன்னா திரிகோணம் அப்படின்னு லக்னத்தில் வந்து லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 3 இடங்களுமே வந்து திரிகோணங்கள் ஜாதகத்தில். இந்த 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே பலமாயிடும். அப்படி இருக்கும்பொழுது குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் இடத்தையும்
ராசியையும் பார்க்குறாரு. அப்படின்னும் பொழுது ராசிக்கு 5ல் உட்கார்ந்து 9ஐயும் ராசியும் பார்க்குற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஏற்கனவே ராகு 12ல் இருந்து ஏராளமான செலவுகளை கொடுத்துருப்பார். அதே போல தேவையில்லாத வேலையில் அலைச்சலை கொடுத்துருப்பார். 12ல் ராகு இருக்கும் பொழுது சரியான தூக்கம் இருக்காது, சரியான செலவு, ஏதாவது இஷ்டத்துக்கு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தேவையற்ற கனவுகள், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அத்தனை விஷயத்தையும் ராகு கொடுத்துருப்பார். தொழில் சார்ந்த இடங்களில் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தியிருப்பார். அந்த எல்லா செலவுகளையும் ஈடுகட்டுற மாதிரி குரு 11 வந்து பார்க்கறதுனால இப்போது தொழிலில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தினை பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். இந்த குரு பயிற்சி வந்து மொத்தத்தில் மீன ராசிக்கு மிகவும் 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 சாதகமான பலன்களை கொடுக்குது. 5ஆம் இடத்துல குரு உட்கார்றதுனால பசங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைங்க வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்காம இருக்கக்கூடும். இருந்தாலும் கூட அவங்கள போக்கிலே விட்டுருங்க. 5ல் குரு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அது நல்லது கொடுக்கும். குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாக வச்சுருந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த லாங் டூர், இந்த சார்தாம் யாத்திரைகள் அதுக்கெல்லாம் போகிறது, இல்லை வந்து 12 ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் பண்ணுறது, 108 திவ்ய தேசம் டூர் போகிறேன் அப்படின்றது, தேவார திருத்தலங்கள் 274 போய் தரிசனம் பண்ணுறேன், அறுபடை வீடை போய் பார்க்குறேன், இந்த மாதிரி 51 சக்தி பீடங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுப்பயணம், சுற்றுலான்னு சொல்லக்கூடாது, அது ஒரு சுற்றுப்பயணம், ஒரு யாத்திரை, அது டூர் கிடையாது. அதை வந்து மேற்கொள்றதுக்கான ஒரு காலம் வந்து இந்த காலம். இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள மீனராசிக்காரங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு டூருக்கு, ஏதாவது ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றது நல்லது. மொத்தமாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அமோகமான, சிறப்பான, அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி காலம். இந்த அற்புதமான பலன்களை வந்து இந்த குரு பெயர்ச்சியான கொடுக்குது. 6ல் வந்து கேது இருந்து அத்தனை விஷயங்களையும் ஏதாவது பண்ணால் கூட அதெல்லாம் தடுத்து குருவாகப்பட்டவர் இப்போ நல்ல விஷயத்தை கொடுப்பார். எல்லா விதமான விஷயங்களையும் சரி பண்ணி நல்லது மட்டுமே கொடுப்பார். இப்போ மீனராசிக்காரங்க ஜென்ம சனியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்துருக்கலாம். இந்த எல்லா விதமான அலைச்சல்களும் இந்த குரு வந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. எல்லாருக்குமே, இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான, அமோகமான, ஒரு பொன்னான காலம். இவ்வளவு நேரம் 12 ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்தோம். குருவுடைய சிறப்புகள், குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இது நாள் வரைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே. இந்த குரு பயிற்சியில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, தர்மங்கள் பண்ணுங்கள், ஏராளமான தர்ம காரியங்களை பண்ணுங்கள். குருமார்களுக்கு, பிராமணர்களுக்கு, வேதம் பயில்றவங்களுக்கு, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, உங்களுக்கு வந்து உபதேசம் பண்ண குருமார்களுக்கோ, இல்லை நீங்கள் மானசீகமாக நினைக்கக்கூடிய குருவுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கோ, கேத்திரங்களுக்கோ, அந்த இடங்களுக்கோ போய் அதிகமாக தரிசனம் பண்ணுங்கள். அங்கே அதிகமான சேவைகள் பண்ணுங்கள். அதிகமாக வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணுங்கள். குரு ஒரு சுப கிரகம். அந்த கிரகம் வந்து உச்சமாக இருக்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணும். இதனுடைய இருந்தாலும் ஒரு இடங்கள் அதோடைய ஸ்தான பலனுக்கு ஏற்ப, மற்ற கிரகங்கள் தசாபுக்திகளுக்கு ஏற்ப அது நன்மையோ தீமையோ அது செய்ய தவறுவதே கிடையாது. அதனால் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் மற்ற கிரக சேர்க்கைகள், தசாபுக்திகள், நடப்பு திசை, கோச்சார கிரக நிலைகள், மற்ற கிரகங்களில் அடிப்படையாக வச்சு உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏற்படும். அதனுடைய சதவீதங்கள் சிலருக்கு கூடவும் குறையவும் செய்யலாம். இந்த நேரங்களில் எல்லாரும், ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் தான் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகள் அதிகமாக நடத்த வேண்டிய, கூட்டு பிரார்த்தனைகள், தர்ம காரியங்கள்லாம் சமஷ்டியாக செய்கிறது, நல்ல வேள்விகளில் வந்து போய் பங்கேற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்தில் வந்து புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப பெரிய விசேஷம். நிறைய ஹோமங்கள், உலக நலனுக்காக பிரார்த்தனைகள் வைங்க, நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணுங்க, கூட்டு பிரார்த்தனை மூலமாக ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுங்க, அது நல்லது கொடுக்கும். ஆக இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லாரும்
நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. மறக்காமல் வியாழ குருவான பிரகஸ்பதி வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நல்லது மட்டுமே பண்ணும். குருவுடைய அருளோட குரு உண்டு பயமில்லை குறையேதும் இனியில்லை அப்படின்ற வாக்கியத்துக்கேற்ப குருவுடைய அருளால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதுக்கேற்ப குருவுடைய பார்வை எல்லா இடத்திலும் எங்கும் விழட்டும். எல்லா இடத்துலையுமே என்னுடைய குருநாதருடைய ஆச்சாரிய பாபாஜி அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் இந்த அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த புது பலன்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அதற்குரிய விஷயங்களை பார்த்து வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு குரு வழிபாடு பண்ண ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி, தென்குடி திட்டை, இன்னும் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய பாடி, திருவல்லிதாயம் இந்த மாதிரி இடத்துக்கோ திருச்செந்தூர் முதலான ஸ்தலங்களுக்கோ போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த இடங்கள்லாம் போய் குரு இந்த இடங்கள்லாம் வழிபாடு பண்ணார். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணி அவருடைய அருளை வந்து பெருங்க. குருவாயூர் மறக்கவே கூடாது. அந்த இடத்தையும் போய் தரிசனம் பண்ணுங்க. சரி, போக முடியாதவங்க இருக்கிற இடத்துல இருந்தே சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. அவங்களுக்கு உகந்த குருவை மிருகி முத்திரையை வச்சு குரு வந்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன குரு எந்த குரு மானசீகமாக இருக்காங்களோ அந்த குரு வந்து வச்சு இப்படி இந்த மாதிரி மிருகி முத்திரையை வச்சு குரு வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கிரகங்களும் நவகிரகங்களும் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என் குருநாதரான ஆச்சாரிய பாபாஜி அவர்களுடைய பெயரால் பிரார்த்திக்கிறேன். என்றென்றும் குரு ஆச்சாரிய பாபாஜி அவர்களின் மாணவன் சிவஜோதி. இது நான் இவ்வளவு நேரம் இந்த குரு பெயர்ச்சி காணொலியானது ஆன்மீக தகவல் குழுவில் நம்ம வந்து ஒளிபரப்பியிருக்கோம். இது ஆன்மீக தகவல் குழுவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். என்றென்றும் குரு அவர்களுடன் குருவின் சேவை. அவருடைய ஆச்சாரிய பாபாஜி அவருடைய மாணவன் சிவஜோதி.